இன்று தலைமுடி உதிர்தல் பற்றி சில இயற்கை உண்மைகளை சிந்திப்போம், கவனிப்போம். மனிதனைத் தவிர எந்த விலங்குக்கோ எந்த பறவைக்கோ ஒரு முடி கூட உதிர்வதில்லை. அவைகள் உடலில் எண்ணெய் தேய்ப்பதில்லை. மழை பெய்தால் தான் குளிக்கின்றன, இல்லை என்றால் நம்மை போல் தினசரி குளிப்பதில்லை. அப்படி இருந்தும் அவைகளுக்கு ஒரு முடி கூட உதிர்வதில்லை. கவரி மான் என்று ஒரு மான் உண்டு. அந்த கவரி மானுக்கு ஒரு முடி உதிர்ந்தாலே உயிர் போய்விடும் என்று கேள்விப்பட்டுள்ளோம். அந்த மாதிரி ஒரு உயிரினமும் உள்ளது. ஆகவே மனிதனுக்கு மட்டும் முடி நாளுக்கு நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் விழுந்து கொண்டே இருக்கின்றது. நாளாக சொட்டைத்தலை ஆகின்றது. சொட்டைத்தலையில் முடி வளருவதில்லை. இதற்கு காரணமும் மனிதன் மட்டும் முழுக்க முழுக்க நெருப்பில் வெந்த செயற்கை உணவு உண்டு வாழ்கின்றான். செயற்கை பானங்களை அருந்தி வாழ்ந்து வருகின்றான். இதுதான் முதன்மையான உண்மையான காரணம். ஆக இந்த காரணத்திலிருந்து நாம் விடுபட முடி உதிர்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தலைமுடி, உடலில் உள்ள முடி உதிர்வது குறையும், முகத்தில் உள்ள முடியும். ஆகவே முடி உதிர்வதை தடுக்கவும் நாம் அதிகபட்சம் சமைத்த உணவிலிருந்து விலகி சமைக்காத இயற்கை உணவாகிய முதன்மையான உணவையாகிய தேங்காயும் பழ வகைகளும் வயிறார சாப்பிடலாம். ஒரு வேளை 2 வேளை என மாறலாம். அதற்கடுத்தபடியாக அது ஏதோ கொஞ்சம் முகத்தில் அடித்தால் பச்சை காய்கறிகள், பழங்கள் உண்ணலாம். அதற்கப்புறம் முளை வந்த ஊற வைத்த பயிறு வகைகள், பழங்கள், அதுக்கப்புறம் அவல், கட்டி அவல், சிவப்பு அவல் சாப்பிட்டு பழங்கள், இந்த மாதிரி சுடாது அவிக்காது சாப்பிடலாம். அதுபோல் அருந்துவதும் பச்சை தண்ணீர் அல்லது பழச்சாறு அல்லது இளநீர் அல்லது ஐஸ் போடாத கரும்புச்சாறு, இந்த 4 தவிர வேறு எதுவும் அருந்த வேண்டாம். அப்படி என்றால் பரம்பரை நாம் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டே வந்தால் ஒரு தலைமுறையில் நிச்சயம் மனிதனுக்கும் முடி உதிராது. எப்படி நாம் பரம்பரையாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் திசை நோக்கி போய் வந்தோமோ, அது மாதிரி மேல் திசை நோக்கி வளரும் பொழுதும் பரம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். இந்த உடம்பிலே எடுத்தெடுப்பிலே சாதாரண நோய்களை போக்கலாம். இந்த முடி உதிர்வது, வயோதிகத்தன்மை இல்லாமல் இருப்பது, இதற்கெல்லாம் மெல்ல தான் தலைமுறைக்கு தலைமுறை தான் மாற்ற முடியும் என்ற இயற்கையின் பேருண்மையை நாம் அறிந்து நமது உணவை இயற்கை உணவிற்கு, சமைக்காத உணவிற்கு, அதிலும் குறிப்பாக தேங்காய் பழ வகைகளுக்கு, 2வதாக கொட்டைப்பருப்புகள், பழங்கள், கொட்டைப்பருப்புகள் என்றால் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, வால்நட்டுன்னு சொல்லுவாங்க, 2ம் ஒன்று தான். இந்த மாதிரி பசிக்கும் பொழுதெல்லாம் இந்த உணவுகளை உண்டு என்றாவது ஒரு நாள் சமைத்த சிறிய சைவ உணவு சாப்பிட்டு வாழ முற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமது உடலும் உள்ளமும் செய்வதிலிருந்து காப்பாற்ற முடியும். இது உறுதி, திண்ணம்.